ஹரிஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோடைய ரீசெண்ட் லான்ச் ஆன Bespoke AI Winfree ஏர் கண்டிஷனர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏர் கண்டிஷனரில் உங்களுக்கு AI ஃபாஸ்ட் கூலிங் அண்ட் AI கம்ஃபர்ட் கூலிங் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AI ஃபாஸ்ட் கூலிங். AI ஃபாஸ்ட் கூலிங் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டோர் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஸ்பீடையும் கம்ப்ரஸ் ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஃபாஸ்டான கூலிங் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் கூலிங் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஏர் கண்டிஷனர் சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வின்ஃப்ரீக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால இது ரொம்ப சில்லான என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனர்ஜி கன்சப்ஷனை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் இப்போ ஃபாஸ்ட் கூலிங் ஆக்டிவேட்ல இருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட் கூலிங் ஆக்டிவேட் ஆகிட்டு ஒன்ஸ் நமக்கு நல்ல சில்னஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏர் கண்டிஷனரால இந்த மாதிரி வின்ஃப்ரீ மோடுக்கும் போக முடியும். பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வின்ஃப்ரீ கூலிங். அதாவது இந்த ஏர் கண்டிஷனரில் உங்களுக்கு வின்ஃப்ரீ மோட் இருக்கிறதுனால ஒரு ஜென்டிலான ஏர் இந்த 23,000 மைக்ரோ ஹோல்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால எந்த ஒரு ஹெவி கோல்ட் டிராஃப்ட்டுமே நம்ம ஸ்கின் மேலே படாமல் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கு. இப்போது இந்த வின்ஃப்ரீ மோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரிமோட்டில் நம்ம வின்ஃப்ரீ மோடை ஆன் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இந்த ஹெவி கோல்ட் டிராஃப்ட் நம்ம மேலே படாமல் ஜென்டிலாக இந்த 23,000 மைக்ரோ ஹோல்ஸ் மூலமாக இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்போம். இந்த ஏர் கண்டிஷனரில் உங்களுக்கு வின்ஃப்ரீ வேரபிள் குட் ஸ்லீப் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சாம்சங்கோடைய வேரபிள் கேட்ஜெட்ஸான கேலக்ஸி வாட்ச் அண்ட் கேலக்ஸி ரிங்கில் ஸ்லீப்பிங் டிடெக்ஷன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு ரொம்பவே கஸ்டமைஸ்டான ஒரு ஆப்ரேஷனை உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஸ்லீப்காக இதில் இருக்கக்கூடிய ஏஐ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேலக்ஸி வாட்சில் நம்ம ஆல்ரெடி ஏசியோட சிங்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த ஸ்லீப் மோடை நான் சிங்க்ரனைஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்லீப் மோட் இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய அலாரம்ஸை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏசி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வின்ஃப்ரீ ஏசியில் உங்களுக்கு ஏஐ எனர்ஜி மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஏஐ எனர்ஜி மோட் மூலமா உங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் எனர்ஜி சேவிங் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது உங்களுடைய யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரூமில் கூலிங்கை ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிமோட்டில் நம்ம ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் ஆட்டோ மோட் இங்கே ஆன் ஆகுது. இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன்ல நம்ம ஏஐ எனர்ஜி மோட ஆன் பண்ணியிருக்கோம். இந்த ஏஐ எனர்ஜி மோட இப்படி ஆன் பண்ணதுமே இந்த 30% ஆஃப் எனர்ஜி சேவிங் நமக்கு ஏசி மூலமா ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இந்த வின்ஃப்ரீ ஏசியில் உங்களுக்கு ஏஐ டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஏஐ உங்களுடைய இன்டோர் அவுட்டோர் அண்ட் உங்களுடைய யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸரோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ப்ரிஃபரபிள் டெம்பரேச்சரும் இது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. இதனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் அடிஷ்னலாக சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய பிஎல்டிசி மோட்டாரோடைய நியோடிமியம் மேக்னெட் இருக்கிறதுனால 3 times ஃபாஸ்டராகவும் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு அதர் கம்ப்ரஸர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஆப்ரேட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பின் கம்ப்ரஸர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சிங்கிள் கம்ப்ரஸர் கம்பேர் பண்ணும்போது 20 times லெஸ் வைப்ரேஷனாகவும் இது உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது. இந்த வின்ஃப்ரீ ஏர் கண்டிஷனரில் உங்களுக்கு 5-in-1 கன்வெர்ட்டபிள் மோட் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோவர்லேருந்து ஹையஸ்ட் கூலிங் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 40லேருந்து அப் டு 120% வரைக்கும் உங்களால் வந்து கூலிங்கை செட் பண்ணிக்கவும் முடியும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த எனர்ஜி சேவிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 80, 60, 40. ஸோ மேக்ஸிமம் 120லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 80, 60, 40. 40ன்றது உங்களுக்கு லோவஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணக்கூடிய ஒரு மோடாகவும் இருக்குது. இந்த வின்ஃப்ரீ ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் வாரண்டி அப்படின்னு சொன்னால் 5 years ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் அண்ட் 10 years ஆஃப் கம்ப்ரஸர் வாரண்டி. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஏஐ இன்வெர்டர் கம்ப்ரஸருக்காக உங்களுக்கு 10 years ஆஃப் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு உங்களுடைய ஸ்பேர்ஸோட டியூரபிலிட்டி அண்ட் உங்களுக்கு காஸ்ட் சேவிங்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு அடிஷ்னலாக வெல்கம் கூலிங்,
குயிக் ரிமோட், மேப் வியூ அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல், ஸ்மார்ட் ஃபார்வர்ட் அண்ட் ஹோம் கேர் இது மாதிரியான ஸ்மார்ட் திங்ஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டிக்காக உங்களுக்கு யூராஃபின் அல்ட்ரா கோட்டிங்கும் அண்ட் ட்ரிபிள் ப்ரொடக்டிவ் ப்ளஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த பீஸ்போக் ஏஐ விண்ட்ஃப்ரீ ஏசி ஆனது ஒரு பெஸ்ட் பையிங் சாய்ஸாக இருக்குது. தேங்க்யூ.